வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஸ்ரீமயில் வேலன் துணை. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை பஞ்சமி அன்று வராகி தாயை நினச்சி நம்ம இந்த பூஜைகளை வீட்டில் செஞ்சோன்னா நம்மளுக்கு கடன் பிரச்சனைகள், கழுத்தை நரிக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், பணம் நம்ம கஷ்டப்படுறோம், பணம் நம்மளுக்கு கிடைக்கல, உத்தியோகத்தில் நம்மளுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட் எதுவுமே கிடைக்கல, அந்த மாதிரி பணம் சம்மந்தமான விஷயங்களும் சரி, நம்ம தேவைக்கு ஏற்ற நம்ம பணம் ஒரு இடத்துல கேட்குறோம், நம்மளுக்கு கிடைக்கலனாலும் சரி, இந்த பூஜைகள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பணம் சம்மந்தமான எந்த ஒரு விஷயங்களும் தடையின்றி உங்களுக்கு உங்கள் வீட்டில் பணம் பொருளத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு 9 வாரம் பண்ணணும். உங்கள் வீட்டில் 9 வாரம், அதாவது 9 பஞ்சமிக்கு நீங்கள் தேய்பிறை வளர்பிறை நீட்டு கவுண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தேய்பிறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது வளர்பிறை பஞ்சமி வரும், அது 2வதாக வச்சுக்கோங்க. 3வது தேய்பிறை பஞ்சமி வரும். அந்த மாதிரி 9 வாரத்தில் 9 பஞ்சமியில் நீங்கள் முடிக்கணும் இந்த பரிகாரத்தை. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதுளையை அவங்க எப்பவுமே மாதுளையில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. மிக ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா வாராகி தாய்க்கு இந்த மாதுளையும் தேனும் கலந்து நம்ம வச்சோன்னா நெய்வேத்தியம், நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வேண்டணுமோ அது நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் மனதார நினச்சி அன்றைக்கி நெய்வேத்தியமாக நீங்கள் மாதுளையும் தேனும் கலந்து நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கை ஏற்றணும். என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காயில் நெய் தீபம் ஏற்றணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழையிலையை நல்லா பரப்பிக்கோங்க, இல்லைனா சிம்பு தட்டு வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசியை நல்லா பரப்பிட்டு தேங்காவை 2ஆக உடைச்சி அதில் ஃபுல்லாக நெய்யை ஊற்றி இந்த மாதிரி பஞ்சு தீபம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி 9 நான் சொன்னேன் இல்லையா, வளர்பிறை தேய்பிறை பஞ்சமியில் நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பண பிரச்சனைகள் இருந்தாலும் அது விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் சேரும். எந்த ஒரு பணம் தட்டுப்பாடு இன்றி உங்கள் வீட்டில் பொருள்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இதை மாலை 6 மணி அளவில் தான் நீங்கள் பண்ணணும். பஞ்சமி திதி அன்னைக்கு, அதாவது புதன்கிழமை 26ஆம் தேதி வருகிறது அல்லவா, ஜூன் மாதம் அன்று மாலை 6 மணிக்கு இந்த பூஜைகளை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் கண்டினியூவாக செய்யுங்க. அதுக்கப்புறம் அருகில் உள்ள வராகி அம்மன் கோயிலுக்கு சென்று நீங்கள் இந்த மாதுளம் பழத்தை வச்சு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி 9 வாரமும், அதாவது 9 பஞ்சமிக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்ட செய்கிறீங்களோ அது நல்ல பலன்கள் உங்களை அடையும். எந்த பண சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு கை மேலே ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, அது உங்களுக்கு நல்ல பலன் அடையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல புதிய தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.